என் சொந்தம் வருகிறது என்று. வீசும் தென்றலிடம் தன் வாரிசு வருகிறார்கள் என்று சுவாசத்துடன் பேசுகிறான் இந்த பாரதி. பாரதிபுரத்தில் வாழ்பவன். இந்த மண்ணை, மக்களை மட்டுமே நேசிக்க தெரிந்த அவனுக்கு இன்று தன் வாரிசுகளை காண அத்தனை சந்தோஷம் வந்து கொண்டிருக்கிறான். சில காயங்கள் மருந்தால் சிலையாகும், சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால்தான் சரியாகும். இவன் காயத்துக்கு மருந்தாக வருகிறான். இவன் ஒரு விவசாயி. இவனிடம் ஒரு கேள்வி கேட்டதற்கு அவன் கூறின பதில் என்ன தெரியுமா? பூச்சிக்கு எதிராக போராடுவதே எங்களுக்கு பெரும்பாடு, நாங்கள் எங்கே ஆட்சிக்கு எதிராக போராட போகிறோம் என்று. பூச்சிக்கு எதிராக போராடுவதே பெரும்பாடு, நாங்கள் எங்கே ஆட்சிக்கு எதிராக போராட போகிறோம் என்று கூறினார். இதோ அடுத்த தலைமுறைக்கு வேலம்மாள் வித்யாசிரமம் படப்பை அடுத்த தலைமுறைக்கு கிரிக்கெட்டுக்கு பதிலாக விவசாயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறது. கிரிக்கெட்டுக்கு பதிலாக விவசாயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறது வேலம்மாள் வித்யாசிரமம் படப்பை. ஏன் தெரியுமா கிரிக்கெட்டுக்கு பதிலாக விவசாயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறது? ஸ்கோரை விட சோறு முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் காத்துக் கொண்டிருக்கிறான். யாருக்காகவும் வரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அவன் கண்களில் தான் எத்தனை ஏக்கம். எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான். தள்ளாடிய வயது, தள்ளாடாத நோக்கம், நிமிர்ந்த பார்வை, நேர்கொண்ட நெஞ்சம், வாக்கிய தூய்மை. பேர் பாரதி அல்லவா? அப்படித்தான் இருக்கும். ஆங்கிலேயனை கண்டு பயப்படாத அவன் அம்பத்தூர்காரர்களை பார்த்தா பயப்பட போகிறான்? சாத்தியமே இல்லை. சாத்தியங்கள் எல்லாம் சத்தியமாக போகிறான். இவனை பெற்றுத்தர இந்த மண் என்ன தவம் செய்வது? கம்பன் சொல்வதை போல் ராமன் தவம் செய்ய தவம் என்ன தவம் செய்வது என்கிறது போல் எங்களது பாரதியை பெறுவதற்கு நாங்கள் தவம் செய்கிறோம். மல்லிக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அவனது பார்வை உங்களின் மேல், உங்களின் பார்வை அவனின் மேல். எனது இடம் அங்கே, உங்களது இடம் இங்கே. தமிழ் ரெண்டு பேரும் தாத்தாவை பார்க்க பாரதிபுரத்துக்கு வந்துட்டீங்களா? இங்க வாங்க. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கீங்களா? சரி, வீட்டுக்கு போலாமா? தண்ணி குடிங்க.
सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्वितम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते தம்பி எழுந்திரி. தம்பி அங்க பாரு, சூரியன் எவ்வளவு பெருசா அழகா இருக்குன்னு. ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்கு. சூரியனே வந்து நம்மளை எழுப்புற மாதிரி இருக்குல்ல. நம்ம